எங்கள் அம்மா வந்து தண்ணி அரைக்கிறான கிணத்துல அம்மா விடுங்கம்மா நான் பண்ணுறேன். எதுக்கு பண்ணுறேன்னு சொன்னா, ஒன்று அம்மா கஷ்டப்படக்கூடாது, ரெண்டாவது எனக்கு வந்து பைசப் மசில் இன்க்ரீஸான்னு பார்ப்பேன். பம்ப் அடித்தா ட்ரைசப் மசில் இருக்கான்னு பண்ணுவேன். எக்ஸசைஸ் இஸ் பிகம் அ ஹேபிட் லைக் ட்ரிங்கிங் காஃபி. 18லேருந்து வச்சுக்கோமே எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு 53 இயர்ஸ். இந்த 53 இயர்ஸில் எவ்வளோ நாள் நான் எக்ஸசைஸ் பண்ணியிருக்க மாட்டேன் 3 வருஷத்தை கழிச்சிக்கலாம் நீங்கள். அப்போ வாட் இஸ் ஹேபிட் ஆஃப் எக்ஸசைஸ் பார்த்தா ஓகே. ஸோ 50 years of muscle memory is there with me. So I just have to hit the gym to build muscles. நான் பார்த்தா ஒரு 250 grams தான் சிக்கன் சாப்பிட்றேன், மதியானம் 150 grams ரைஸ் சாப்பிட்றேன், அண்ட் வெஜ்ஜீஸ் வந்து 100 grams சாப்பிட்றேன். இது வந்து போதுமானதாக இருக்குது எனக்கு. அந்த காலத்தில் வந்து காட்டுக்கு போனாங்க, சன்னியாசிகள்லாம் போனாங்க, காட்டில் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எவ்ரிடே மீட் சாப்பிட்ருப்பாங்க. வாய்ப்பில்லை. ஏதோ இலை தலை என்ன கிடைத்ததோ சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்ந்துருக்காங்கல்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு 72 hours I can go hungry. கிடைக்கிற நேரத்தில் ஏதோ சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட்றது ஆல்சோ டெட்ரிமெண்டல் டு த ஹெல்த். கொஞ்சம் நீ தொப்பை வெளியே வர மாதிரி தெரிஞ்சாலே பயம் வந்துடும் எனக்கு. சைக்கலாஜிக்கல் டார்ச்சர் அது. இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் போடாத ஒரு தன்மை இருக்குது எங்கள் உடலில். ரஜினி சார் மாதிரி சத்தியமாக இந்த ஆங்கிளில் யாருமே அவரோட கம்பேர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. இல்லை சீரியஸாக ரஜினி சார் நல்லா சாப்பிடுவாங்க, பட் இஸ் நெவர் புட் ஆன் எனி பிக் வெயிட் போட்ட மாதிரி பார்க்க முடியாதுல்ல. எனக்கு கொஞ்சம் விட்டிங்கன்னா 1 month விட்டோன்னா சாப்பிட்டு நான் வெயிட் போட்டுருவேன். இமீடியட்லி வில் பி சீ. ஈகை குணம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் எனக்கு. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாலே ரொம்ப மனசு பாதிச்சிடும். நீ கூட ஒருத்தர் வந்து உனக்கு ஹெல்ப் கேட்டாங்க. நான் சொன்னேன், கர்ணன் கவச குண்டலத்தை இழந்திருக்கும் போது வந்து கேட்டு விட்டு எனக்கு வருத்தப்படுகிறேன். பீப்புள் மே சே சரத் வந்து உங்கள் வயசே ஆகாதான்னு கேட்கலாம். தெர் இஸ் டெஸ்டினி அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் தி சூப்பர் நேச்சுரல் பீயிங், ஆம்னிபொட்டன்ட் அண்ட் ஆம்னி பிரசன்ட். எங்கேயோ ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த முடிவு என்னைக்கு நமக்கே தெரியாது இல்லையா. வணக்கம் சரத்குமார் சார். வணக்கம் சொல்லுங்கள். சேனல் ஆரம்பித்து சுமார் 1 வருஷம் கிட்ட ஆகுது. இன்னும் நான் உங்களை சந்திக்கலன்னு நினைக்கும் போது மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுது. அதனால் தற்செயலாக நம்ம ஒரு இடத்துல மீட் பண்ணும்போதே பார்த்த உடனே நான் நினச்சேன், ஐயா அப்பா இதுதான் சாக்கு, கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்க முடிவு பண்ணிட்டேன். நன்றிகள், அழைப்பை ஏற்றுக்கிட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி ஒரு பயங்கரமான ஒரு ரிசர்ஜன்ஸ் போய்கிட்டு இருக்கு. ரிசர்ஜன்ஸ்னு சொல்லாமான்னு தெரில. பண்ணக்கூடிய படங்கள் அர்த்தமுள்ள படங்களாக இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய கதாபாத்திரங்கள் பவர்ஃபுல் கேரக்டர்ஸாக இருக்குது. போர்த்தொழில் ஞாபகம் வருது, டூட் ஞாபகத்து வருது, 3 BHKவும் கொண்டாடப்பட்டது இல்லையா. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நான் இவ்வளோ அவசரமாக சினிமாவை பற்றி டக்கு நம்ம பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கான ஒரு காரணம் வந்து, யூஸ்வலாக எல்லாருக்கூடயும் நான் சினிமா பேசுவேன் தான் தெரியும். பட் உங்களை நான் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி கூப்பிட்டேன். நம்ம ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸை மையப்படுத்தி முக்கியமாக நம்ம பேசுவோம் அப்படின்றது தான் பியாண்ட் சினிமா அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டுக்காக. பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சினிமா நான் பேசலன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகம் என்ன மன்னிக்காது. அதனால டூட் பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஒன்று, ஆரம்பத்திலேயே நீங்கள் ஒரு சைல்ட் லைக் பிஹேவியர் ஒன்று பார்க்க முடியுது இல்லையா உங்கள் கதாபாத்திரத்துக்கிட்டேருந்து. அதுதான் நீங்கள் யாருன்ற ஒரு உண்மையை எங்ககிட்டேருந்து மறைக்குது. வாட் டஸ் இட் ஃபீல் லைக் ஃபார் அன் எல்டர்லி மேன் டு ஆக்ட் லைக் அ சைல்டு அப்படின்னு கேட்கலான்னு நினச்சேன். பிகாஸ் ஐ தாட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் நான் ரொம்ப ரசித்தேன் கூட. ஒரு மாதிரி ஸ்லாப்ஸ்டிக்காக உடல் மொழியை பயன்படுத்திக்கிட்டே ஒரு குழந்தைத்தனம். அதை பற்றி கொஞ்சம் மேபி பேசலாம். அதுனா அந்த படத்தை வந்து கீர்த்தி வந்து கதை சொல்லும் போது ஃபர்ஸ்ட் வந்து அலைபேசியில் அழைச்சி நான் வந்து கதை ஜென்ரலாக சொன்னார். என்னன்னு கேட்டுக்கிட்டேன். ஏன்னா ஒரு கதையை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வராரு, புதுசாக ஒரு கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் அந்த கேமியோன்றது வந்து மைண்டில் எனக்கு கிடையாது. அப்படின்னா டெய்லி ஐ ஷுட் பி கோயிங் ஃபார் ஷூட்டிங். இல்லை சார் இது உங்களை மையப்படுத்தி ஒரு கதை இது அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சொன்னார். தென் ஐ செட் கம் அண்ட் நரேட்டட்னு சொன்னேன். கதையை சொன்ன உடனே ஒரு வித்தியாசமாக இருந்தது. பட் ஒன்லி கொஸ்டின் ஐ ஆஸ்ட் ஸ்டில் இஸ், இது எப்படி வந்து சாத்தியபூர்வமாக இருக்கும்னு கேட்டேன். ஹவு இஸ் இட் பாசிபிள் பியாண்ட் கல்ச்சர். நீங்கள் வந்து திருமணம் பண்ணுறது ஒருத்தர் குழந்தை பெற்றுக்கொள்வது மற்றொருவர் அப்படின்னும் போது எங்கேயோ இடிக்கலையா கீர்த்தி அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் அது பிகாஸ் ஆஃப் யூ. நீங்கள் வந்து ஜாதி கொலை, அதாவது ஆனர் கில்லிங் பண்ணுறவருடைய ஃபாதரோடனா போது ஒரு ஃபியர் உங்கள் மேலே உருவாங்க இல்லையா. இதெல்லாம் பேசுகிறோம். தென் ஈ கன்வின்ஸ் மீ, இந்த டைலாக்ஸில் வருது ஆச்சோ மேக்கிங் அமெண்ட்ஸ், இந்த டைலாக்லாம் சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்ன பிறகு இது எப்படி போர்ட்ரே பண்ணுறது வந்துச்சு. இது வந்து வில்லன் தெரியாமல் இருந்து தென் ஒன் பாயிண்ட் இஸ் கோயிங் டு கம் அவுட் டு தி ஆடியன்ஸ். இது முதலேருந்தே வந்து ஸ்டிஃபாக இருக்கணுமா, என்ன பண்ணலான்ற போது ஒரு புதுசாக ஒன்று இப்போ ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வித் தாட் ஆஃப் சம்திங் கொஞ்சம் காமிக்கலாகவே பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுவோமானார். ரொம்ப காமிக்கலாக பண்ணால் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கே தெரில.
தென் வி ஆர் திங்கிங் அபவுட் இட். ரொம்ப யோசனை பண்ணோம். சரி நம்ம ஒரு ஜோவியலாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் சார்னு சொன்னார்ன்ட்டு அவ்வளோதான் நான் எடுத்துக்கிட்டேன், கிரகிச்சுக்கிட்டேன். சரி போகலாம், ஷூட்டிங் போகும்போது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மற்ற ஸ்கிரிப்ட் டைலாக் எல்லாம் பார்த்துட்டேன். அப்போது ஃபஸ்ட்டு டே என்ன ப்ரோக்ராம் போட்டிருந்தாருன்னா, டாக்டர் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து வேற ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது தான் முதல் காட்சி. ஓஹோ! ஓகே. அதில் வந்து வேரியஸ் எமோஷன்ஸ் இருந்தது. அதை ரிசீவ் பண்ணேன். யாருமான்னு கேட்டேன். அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஆனர் கில்லிங் பண்ணுறதுக்கு வந்து அவங்க என்ன ஆளுங்கம்மா நம்ம ஆளுங்களா? அப்போ அதுதான் உங்களை ரிவீல் பண்ணுற சீன். அது நடக்காதுமா, நம்ம நீ வந்து அகனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்ட பிறகு when she threatens me, தென் திருப்பி ட்ரியட் போய் ஸ்க்ரீனை தள்ளிட்டு வந்தபோது ஏதோ காமிக்கலாக சொல்ல போகிறான்னு பார்த்தா அந்த இடத்துல இருந்து டேர்ன் ஆகி ஒரு ரிவீல் வருது. ஆமாம். அந்த ரிவீல் வந்து ஆடியன்ஸுக்கு அதுக்கப்புறம் திருப்பி சொல்லும் போது அவளை வந்து துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு மிரட்டுறது தான். இதுதான் ஃபஸ்ட்டு சீன், ஃபஸ்ட்டு டே ஆஃப் த ஷூட். சொன்னேன் கீர்த்தி ஐ நீட் டைம். ஏன்னா நம்ம இது பண்ணுறதுக்கு முதல்ல இருந்து இந்த மாதிரி நம்ம பிஹேவியர் பேட்டர்ன் கொண்டு வரணுமே. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5-6 டேக்ஸ் வி ட்ரைட் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி இப்படி சொல்லாமா அப்படி சொல்லாமா, நான் நடந்து வந்து அந்த படத்துக்கிட்ட போயிட்டு டெவலப் பண்ணி சொல்லாமல் இப்படி நிறைய பிளான் பண்ணி பண்ணோன்னா தென் வி ஃபிக்ஸ்ட். இப்படியே பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொன்னால் வி ஃபிக்ஸ்ட். அது ட்ரியோட்லேருந்து அது ஒரு ஜம்ப் பண்ணி போனதுலேருந்து இதெல்லாமே வி ப்ராட் இட் அண்ட் இட் சூட்டட். நான் பண்ணி முடித்த பிறகு கூட எனக்கு கன்வின்ஸ் ஆகலை. நான் கேட்டேன் கித்தி எப்படி இருக்குது? நான் நார்மலி ஐ டோன்ட் கோ அண்ட் see the monitor. நான் மானிட்டரை போய் பார்க்கறது இல்லை. நான் அது வந்து டைம் கன்சியூமிங். இட்ஸ் நாட் ரைட் ஃபார் எனி ஆர்டிஸ்ட் கோ அண்ட் see the monitor unless until ஒரு கரெக்ஷன் இயக்குனர் சொல்கிறாரு, இல்லை நல்லா தானே சார் இருந்துச்சு, எந்த இடத்துல சொல்கிறீங்க அப்படின்றதுக்காக நான் டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு போகலாம். இல்லாட்டி எவ்ரி ஆர்டிஸ்ட் கோஸ் அண்ட் சீஸ் மானிட்டர் ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் போயிடும் அதில். ஸோ அப்போ கேட்டேன், இல்லை நல்லா இருக்குது சார், பிரமாதமாக இருக்குண்ணா. அப்புறம் தென் எவ்ரிபடி ஸ்டார்டட் காலிங் அண்ட் சார் நல்லா வந்துச்சு சீனு. தென் ஐ நியூ வி ஆர் ஆன் த ரைட் ட்ராக். அது அப்படி தான் அது உருவாச்சு. டூட்ல இல்லை டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு ஒரு குழந்தையோட உங்களுக்கு நடக்கிற ஒரு அனுபவம் வந்து உங்களை மொத்தமாகவே மாற்றுது. நீங்கள் வாழ்க்கையை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்குது. இந்த மாதிரி ஏதோ பயங்கர ட்ரமாட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய உங்களுடைய உலக பார்வையை மாற்றுற அளவுக்கான ஒரு விஷயம் அந்த மாதிரி ஏதாவது தோணுதா உங்களுக்கு? இந்த அப்படிலாம் அது ஒரு சினிமாவில் தான் நடக்குமோ? சினிமாவில் தான் நடக்கும்ல. பட் ஜென்ரலாக ஒன்றும் பெருசாக அதை பற்றி அதர் இமோஷன்ஸ் பார்த்துருக்கேன். ஓகே. ஜெலசி, பேக் ஸ்டாபிங், இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா எப்படி டீல் பண்ணான்னு பார்த்துருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா தான் பெரிய ஹீரோ எனக்கு. ஸோ அவருடைய டீச்சிங், அவர் என்னெல்லாம் சொன்னார், எப்படி சொன்னார், எதுக்காக சொன்னார், ஆனால் சிந்திச்சு பார்க்கும்போது இன்றைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குது. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியம் வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இஸ் ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தனால, அண்ணாமலை யூனிவர்சிட்டி பாக்ஸராக இருந்தனால அவர் ஹெல்த் ரொம்ப முக்கியம், ஆரோக்கியம் அப்படின்றது சுவரல்னா தான் சித்திரம் சொல்லி கொடுத்தது தந்தை தான். அதில் அந்த பேஸில் வந்து அவருடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் சந்தித்த நிகழ்வுகள் எல்லாமே நான் ஆல்ரெடி ஒரு புத்தகம் எழுதிட்டுருக்கேன் என்னை பற்றி. ஓகே. அன்னோன் டெஸ்டினேஷன், தமிழில் வந்து புரியாத தேடல். அதில் வந்து அதில் விவரமாக சொல்லியிருக்கேன். என்னுடைய அப்பாவோட இமோஷன்ஸ் சில சமயம் நான் பார்க்கும்போது அவர் சில பழக்க வழக்கத்தை விட்டது. நீங்கள் சொன்னது ஒன்றுமே நான் ரிலேட் பண்ணலாம். இந்த மாதிரி முக்கியமான சம்பவம் ஒன்று வாழ்க்கை பாதையை மாற்றி இருக்கிறதான்னு சொன்னால் எங்கள் அப்பாவோட வாழ்க்கை பாதையை மாற்றியிருக்கு. அது புத்தகத்துலேயும் வரும். இருந்தாலும் ஐ டோன்ட் மைண்ட் ரிவீலிங் டு சுதீர். தேங்க்யூ. அதாவது எங்கள் அப்பாவுக்கு ஒரு 200 ரூபா தேவைப்பட்டது. ஐம் டாக்கிங் அபவுட் நான் 1954 பாண்ட் வச்சுக்கோங்க. நான் ஒரு 7 வயசு பையனாக இருந்திருப்பேன். 61 வச்சுக்கோமே. அப்போ அது குளூரில், டெல்லி குளூரில் நாங்கள் தான் பிறந்தேன். எங்கள் அப்பா அங்கே தான் ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஸோ போனார், கூட்டிகிட்டு போனார். அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தான். அவங்க வந்து வீட்டு உள்ள விடலை. ஏன்னா அந்த அவங்களுடைய கணவர் வரல. எங்கள் அப்பா வந்து அந்த பணம் 200 ரூபா கேட்க போனது அவருடைய கணவர்கிட்ட தான். ஸோ கணவர் இல்லாதனால அவங்க வெளியே அந்த குளிரில் வெளியே உட்கார வச்சுட்டாங்க எங்களை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணார் எங்கள் அப்பாவும். நானும் வெயிட் பண்ணுறோம் குளிரில். ஒரு நியர்லி 1.5 hours பிகாஸ் ஹி நீடட் த மணி. 2 hours ஆனால் போகலாண்டா அப்படின்னு சொல்லி கிளம்பி நடந்து வரும்போது அது சொன்னது இன்றைக்கி நல்லா பசுமையாக இருக்குது எனக்கு. டேய், நான் வந்து சிகரெட் குடிக்கிறத விட்டுட்டேனா, சிகரெட் பிடிக்காமல் இருந்திருந்தா இன்றைக்கி இந்த 200 ரூபாய்க்கு வந்து நின்றுக்க வேண்டாம் இல்லைன்னார். தட் டே ஹி கேவ் அப் ஸ்மோக்கிங் இம்மீடியட்லி. டிசைடட் இந்த சிகரெட்டை நான் விட்டுட்டேன்னா இன்றைக்கி கேவலப்பட்டு இன்றைக்கி 200 ரூபாய்க்கு அவ்வளோ நேரம் குளிரில் வந்து நிற்க வச்சுட்டோமே வாழ்க்கையில்
அப்படின்னு நினச்சார். தட் சேஞ்ச் ஹிஸ் லைஃப் பேட்டர்ன் ஃப்ரம் தேர் ஆன். அட்லீஸ்ட் ரியலைஸ்ட் இது பண்ணக்கூடாது. ஸோ ரியலைஸ்ட் ஒரு ஒரு பணத்தின் அருமை எதனால் வந்து வீணடிக்கப்படுகிறது என்று தேவையற்ற ஒன்றை நாம் செய்து கொண்டு இருக்கிறோமே நினைச்சது வந்து ஐ திங்க் அது ஒரு பெரிய அது உங்க கண்ணு முன்னாடியே நடந்த ஒரு சம்பவம். அது வந்து ஐ கேன் ரிலேட். நீங்க அதனால ஐ மீன் ஹேவ் யூ எவர் ஸ்மோக்ட் ட்ரங்க்? இல்லை விளையாட்டாக வந்து ஒரு நாள் பேப்பர் தூக்கி வாயில் வச்சு கொளுத்தும் போது சீனியர் ஒருத்தர் பார்த்தார். ஏன்னா ஐ வாஸ் ரிப்பப்ளிக் டே பரேட் போனேன் டெல்லிக்கு. அப்போ விளையாட்டெல்லாம் ஒரு 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 விளையாட்டுத்தன்மை இருக்குல்ல, அது பேப்பரை சுருட்டி கொளுத்தினோன்னே அதுக்கே வந்து அரை வாங்கினேன். ஸோ அது சம்பவம் ஐ நெவர் காட் இன் டு தீஸ். அப்படியா? ஓகே. சினிமாவிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு சிகரெட் பிடிக்க தெரியாது. எங்கள் வீட்டில் கூட கேட்பாங்க, சிகரெட் பிடிக்க தெரியாது எதுக்கு அந்த காட்சி நடிக்கிறீங்க அப்படின்னு. நான் வந்து நம்புற மாதிரி இல்லை வேணா அது மாதிரி இழுக்கிற மாதிரியே இருக்குல்ல, நல்லா இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி அது தவிர்க்கிறதுக்கே அதுக்குள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு விதமான ஒரு பலம் கண்டிப்பாக தேவை இல்லையா? இல்லைண்ணா அது எனக்கு தேவைப்படலையே. நான் வந்து நானும் ஸ்போர்ட்ஸ் மைண்ட் ஆகிட்டேன். ஸோ ஃபுட்பாலராக இருந்தேன். ஐ வாஸ் இன் ஆல் த ஸ்போர்ட்ஸ். பள்ளி பருவத்தில் பார்த்தீங்கன்னா சப் ஜூனியர் சாம்பியன், ஜூனியர் சாம்பியன், இன்டர்மீடியட் சாம்பியன், சீனியர் சாம்பியன் வந்துட்டேன். அண்ட் கல்லூரிக்கு வந்தோடனே சேம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபுட்பால் பிளேயர் ஆகிட்டேன். ஃபுட்பால் கேப்டனாக இருந்தேன். ஸோ எனக்கு ஈடுபடவே அதுக்கு வாய்ப்பே இல்லையே. இப்போ இந்த டிப்பிக்கலி ஒரு சோஷியலைஸ் பண்ணும்பொழுது ஒரு 5-6 பேர் பண்ணுற ஒரு பியர் ப்ரெஷரில் இந்த குழுவில் நானும் ஒருவனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் ப்ரெஷர் அப்படின்னா அது ஜென்சி கிட்ஸுக்குனா பியர் ப்ரெஷர் இல்லை. அப்போ தேர் இஸ் நோ பியர் ப்ரெஷர். ஒருத்தர் செய்வதால் மற்ற ஒரு செய்தியே ஆக வேண்டும் கட்டாயம் அப்போ கிடையாது. ரைட். இது ஆஃப்டர் தி அட்வென்ட் ஆஃப் ஐடி தான் அந்த கல்ச்சுரல் எக்ஸ்ப்ளோஷன் ஆச்சு இல்லையா. அதாவது எல்லாருமே வந்து மேல்நாட்டு கலாச்சாரத்தை தழுவ ஆரம்பித்தோடனே இதெல்லாம் வந்து ஒரு பியர் ப்ரெஷர் ஆயிடுச்சு. இவர் வந்து ட்ரிங்க் கையில் வச்சு காட்டி இவனை பேச மாட்டாங்களோ, இவர்களுக்குள் ஒருவனாக நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரே கிடையாது. ஸோ நீங்கள் எந்த இடத்துலையுமே யாருமே உங்களை எந்த ஒரு ப்ரெஷர் கூட போட்டதே கிடையாது. அது மாதிரி அந்த தாட்டே வராது. அதை விடுங்க சார், ஒரு நாள் என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட அது வந்து நான் மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இல்லாட்டி என் கூட சேராதரா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே நான் சந்திச்சதே கிடையாது. சந்திச்சேன்னு சொல்லிடலாமே. புரியுது. ஏன்னா இப்போது நீங்கள் வந்து கடந்த காலம்னு பேசும்போது நீங்கள் பாடி பில்டிங்கில் பயங்கர சீரியஸாக இருந்தீங்க. மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்ற ஒரு நான் கூட அந்த ஃபோட்டோ கூட பார்த்தேன். கையெல்லாம் கட்டிக்கிட்டு இன்னி வரைக்கும் கூட நிறைய ஷேர் பண்ணப்படுற ஒரு ஃபோட்டோ தான் நினைக்கிறேன். இது எல்லாமே அதுவே அந்த டைமுக்கு ஒரு அறிகுறியாக தான் பார்க்குறீங்களா, இல்லை அங்கே தான் அதெல்லாம் துவங்கிச்சு, அங்கேருந்து தான் எல்லாம் கண்டினியூ ஆச்சுன்ற மாதிரி பார்க்குறீங்களா? இல்லை, அது ஏன்னா அப்பா வந்து சொல்லி கொடுத்தது தானே. எங்கள் அப்பா வந்து சிகரெட் பிடிக்காத, நீ கேட்டாலும் டீப்பாக சொல்கிறேன், வந்து சிகரெட் பிடிக்காத, ட்ரிங்க் பண்ணாத அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னதான் ஞாபகமே இல்லை எனக்கு. அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம், என் பணத்தை நீ இதெல்லாம் பண்ணாதேனார். அவ்வளோதான். when I am earning, நீ அதை அந்த என் பணத்தில் சிகரெட் பிடிக்காது, என் பணத்தை தண்ணி அடிக்காது. அதுதான் அவருடைய கருத்தாக தான் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் கூட அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கொண்டார். He never told me don't do this, don't do that. You should know what you are doing. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ எக்ஸசைஸ் அப்படின்னு பேசும்பொழுது இல்லை, ஐ தாட் ஐல் ஆஸ்க் யூ, நீங்கள் இன்னியும் ஜிம் போகிறீங்களா? ரெகுலராக போகிறீங்க. ஓகே. இப்போது அந்த இடத்துக்கு போகும்போது பல பேருக்கு வந்து இப்போது ஃப்ரீ வெயிட்ஸ் பண்ணுவதா இல்லை மிஷின் பயன்படுத்தலாமா கூடாதான்றதுலலாம் நிறைய மாற்றுக்கிறதுக்கெல்லாம் இருக்குல்ல நிறைய பேருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? எது சரியாக நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுக்கு இப்போ வந்து எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் வேறு வேறு மசில் தான் ஒர்க் பண்ணுது. ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் வந்து பாடி பில்டர் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. மசில் என்னென்னா தி ஆர்ம், த ஸ்ட்ரென்த் த ஆர்ம், த மூமெண்ட், ஃப்ளெக்சிபிலிட்டி, இதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் பண்ண முடியாது. நானும் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கேன்னு சொல்லிட்டு வெயிட்ஸ் பண்ணிவிட்டு போய் பேஸ்கெட் பால் விளையாட முடியாது. ஃபுட்பால் பிளேயர் ஷுட் ஸ்ட்ரென்தன் ஹிஸ் லெக்ஸ் அண்ட் லெக் மசில் ஷுட் ரியலி ஒர்க். அது வந்து அவருடைய தசைகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், காஃப் மசில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், and flexibility as for the below the leg which is very high, and of course the movement of the football also needs a lot of flexibility. So and the flexibility exercise வந்து along with the muscle building of the legs is more important for football. So எந்த மசில் எந்த விளையாட்டுக்கு தேவைப்படுகிறது என்பதை இன்னைக்கு வந்து ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ட்ரெயினர்ஸ் இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பண்ணுறது நல்லது. கோல்னு பார்த்துக்கணும். சராசரி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை என்ன, ஒரு விளையாட்டை தவிர்த்துனா நீங்கள் என்ன பண்ணால் ஒரு ட்ரெட்மில், ஒரு கார்டியோ எக்ஸசைஸ்க்காக ட்ரெட்மில் பண்ணிக்கலாம், தென் மிஷினில் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் தனிமையாக செய்யும்போது நீங்கள் ஃப்ரீ வெயிட்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சில வெயிட் எடுத்து கொடுக்க முடியாது, விட்டுருவோம். சரி ஒரு 5 கிலோஸ் இன்க்ரீஸ் பண்ண நினச்சா அந்த 2 பக்கம் பிளேட்ஸை மாட்டி தூக்க முடியாட்டி ஹெல்ப் இருந்தால் தூக்கிட்டு அப்புறம் ட்ரை பண்ணலாம். ஹெல்ப் இல்லாட்டி கான் டூ இட். தட்ஸ் அ டைம் when we are doing ஃப்ரீ வெயிட்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பெஞ்ச் ப்ரெஸ் போய் உட்கார யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ சைடில் வந்து கிளிப்லாம் இருக்காது. இப்போ தான் கிளிப்ஸ்லாம் போட்டு லாக் பண்ணிக்கலாம். ரிஸ்கியாக தான் இருந்திருக்கும். அப்போ வந்து இந்த பெஞ்சுக்கு வந்துருச்சுன்னா இது புஷ் பண்ண முடியாட்டி என்ன பண்ணுறது? ஹெல்ப் இல்லாட்டி
ஒன்று இந்த பக்கம் டில்ட் பண்ணால் இந்த பிளேட்ஸ் விழும், விழும். இந்த பக்கம் இந்த பக்கம் விழும். ஆனால் சம்டைம்ஸ் அங்கே வந்து மசில் ஆல்சோ கெட் ஹர்ட். கரெக்ட். இப்படி பண்ணும்போது சுலுக்கிக்கிச்சுன்னா. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து மெஷின் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் சேஃப்டி இருக்குது. சேஃப்டினா மசில் வந்து டேமேஜ் பண்ணாமல் நிறைய எக்ஸசைஸ் பண்ணலாம். தட் இஸ் அட்வான்டேஜ் நவ் வித் மெஷின்ஸ் அண்ட் ஃப்ரீ வெயிட்ஸ். ஃப்ரீ வெயிட்ஸ் பண்ணும்போது யாராச்சும் கூட இருக்கணும். நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க. யூ டாக்கிங் அபவுட் இப்போ இந்த விளையாட்டுக்குன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி ஒன்று தேவை. அந்த இடத்துல நீங்கள் வெறும் மசில் மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. நீங்கள் இது ரெண்டுமே எது உங்களுக்கு முக்கியமாக உங்கள் வாழ்க்கைக்கு இருந்திருக்கு? ஏன்னா பலமுறை வந்து நீங்கள் தோற்றத்துக்கு பயங்கர மஸ்குலராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அடிப்படை வேலை செய்கிற அளவுக்கான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கூட இல்லாமல் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான். நீங்கள் எப்படி ஹவு டிட் யூ ஸ்ட்ரைக் அ பேலன்ஸ்? ப்ரொஃபஷனல் பாடி பில்டர்ஸ்னால் வந்து ஸ்டிஃப்னஸ் வந்துடும். ரைட். நீங்கள் பாடி பில்டராக கூட இருந்திருக்கீங்க. பாடி பில்டிங் அது வந்துட்டு தென் ஐ வாஸ் பிளேயிங் கேம்ஸ். ஓகே. சி தட் டைம் அந்த காம்படிஷன் என்டர் பண்ணேன். பட் ஐ வாஸ் ஆல்சோ இன் ஸ்போர்ட்ஸ். அப்போ வந்து வி நெவர் வென்ட் இன் டு தீஸ் மசில் மெமரி இப்படி இருக்கணும் இதுக்கு எடுக்கணும் இல்லை. அப்போ வி வர் ஆல் டோட்டலி அந்த டைமில் வந்து இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் இருந்தால் போதும்னு நினச்சிட்டு இருந்த டைம் அது. ஸோ இட்ஸ் லைக் திஸ். இப்போ ஃபார்வர்ட் ஸ்ட்ரோக் கிரிக்கெட் இப்படி தான் விளையாடுறோம்னா ட்ரெயினர் டுடே கேன் சைடில் கொஞ்சம் இப்படி டில்ட் பண்ணி நான் பெட்டராக விளையாடலாம் அப்படின்றது அப்போ சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைல்ல. ஆமாம். ஸோ வி யூஸ் டு டூ திங்ஸ். ஓகே, ஸ்ட்ரென்த் இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், உடம்பு நல்லா வச்சுக்கணும், ஸ்டாமினா இருக்கணும், பவர் இருக்கணும், இதுதான் நினச்சிருந்த மொழியே சயின்டிஃபிக் அப்ரோச் டு பாடி பில்டிங் ஆர் சயின்டிஃபிக் அப்ரோச் டு மசில் பில்டிங்கோ சயின்டிஃபிக் அப்ரோச் டு பிளேயிங் கேம்ஸ் வித் மசில் ரிக்வயர்ட் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஜென்ரலாக ஸ்ட்ரென்த் வேணும், நம்ம நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா இருந்தால் உடம்பு நல்லா இருந்தால் எல்லாமே பண்ணலான்னு நினச்ச காலம் அது. உண்மை. ஆனால் இப்போ தான் அப்படி தெரியுது. நீங்கள் வந்து ரொம்ப பாடி பில்டிங் பண்ணி பெஸ்ட் ஃபிசிக் காம்படிஷன் போனீங்கன்னா நீங்கள் மற்ற விளையாட்டில் ஈடுபட முடியாதுல்ல. நீங்கள் எக்கச்சக்க ஆர்ம்ஸே பெரிய சைஸ் ஆர்ம்ஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா how will it be easy for you to play basket ball or volleyball? What can you do with that? பார்க்கணும். bowling போட முடியாது, ஆர்ம் வலிக்க ஆரம்பிச்சிடும்ல. because you got a muscle which doesn't need so much of muscle here. The flexibility of the arm to move the ball to the fast bowler, we need not have muscle. The strength of the muscle may be required but not muscle. ஸோ ஒரு விதத்தில் இன்னைக்கு சயின்ஸ் பண்ண டெவலப்மெண்ட்ஸ் வழி இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஓரத்தில் ஒரு குட்டி பொறாம வருமா? இதெல்லாம் எனக்கு காலத்தில் இருந்தால் ஆமாம், இன்னும் கண்டிப்பாக அப்போ அதெல்லாம் இல்லை. would have been better bodybuilders or I would have chosen a line which would have been ரொம்ப வந்து எனக்கு வந்து என்னால் என்னுடைய எய்ம்ஸு ஆம்பிஷன்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்திருக்கும். அப்போ வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் கிடையாதுல்ல. ஆமாம். ப்ரோட்டீன் பவுடர் வந்து வெதர் இஸ் எஃபெக்டிவ் ஆர் நாட் எஃபெக்டிவ் ஸ்டில் எனக்கு வந்து அது தெரியும். Do you believe it? இல்லை, எனக்கு வந்து ஐ won't say I don't believe in it totally, but at the same time does it helpன்றது எனக்கு தெரியல. ஓகே. அதுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக கரெக்டாக டைமில் நல்லபடியாக சாப்பிட்டு பேலன்ஸ் டயட் சாப்பிட்டாலே போதும்னு நினைக்கிறேன் வேணாம். அப்படியா? ஸோ ப்ரோட்டீன் இஸ் ஓரளவு கொஞ்சம் இயற்கையான விஷயங்களை நம்பக்கூடிய அந்த மாதிரி சொல்கிறேன். அவ்வளோதான். தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஸோ அதுக்கு மேலே இது ப்ரோட்டீன் போட்டு சாப்பிட்டா தான் மசில் ஐ திங்க் நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் நம்பக்கூடியவங்களே இதில் நீங்கள் பயமெல்லாம் பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி கூட I don't think it is necessary, but it gives a psychological advantage நினைக்கிறேன். ஓகே. அண்ட் ஆல்சோ நீங்கள் சொன்ன பியர் ப்ரெஷர் மாதிரி தான் இதுவும். நீங்கள் என்ன ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்க, எந்த பவுடர் யூஸ் பண்ணுறீங்க, எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்றது இட்ஸ் லைக் அ ஃபேட் வேர் யூ ஆர் வின் வித் த க்ரௌட். நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. ஓகே. ஐ திங்க் உங்களை சந்திக்கிற எல்லாருமே ஐம் ஷுர் எல்லாருமே இந்த காம்ப்ளிமெண்ட்டோட தான் ஆரம்பிப்பாங்க. சார் நீங்கள் எப்படி சார் இப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி எங்களுக்கு யாருமே தெரியாது சார், இப்படி இந்த ஏஜுக்கு இதெல்லாம் அநியாயம் சார். ஜெம் ஹாஸ்பிட்டல் ஓனர் பழனி வேலை பார்க்கணும். இஸ் 80, இஸ் 75. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இல் பி லைக் ரியல் அத்லீட். ஓஹோ. இட் இஸ் ஆல் ஹவ் யூ கீப் யுவர் செல்ஃப். அவ்வளோதான். ஓகே. மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி வந்து அலர்ட் அண்ட் அதில் முக்கியமாக நீங்கள் பண்ணக்கூடியது என்னவா பார்க்குறீங்க? மற்றவர்கள் பண்ணாத விஷயங்கள் ரெகுலராக? ஐ திங்க் ரெகுலராக வந்து நம்ம வந்து ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஓகே, அது வந்து கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரம் தவறாமை. ரெண்டாவது வந்து ஹெல்த்தி ஹேபிட்ஸ். அதுக்கும் அதாவது எங்கள் அப்பா சொன்ன பழமொழி தான், அளவுக்கு மீனால் அமிர்தம் விஷயம்னா சாப்பாட்டையும் கூட அப்படி தானே. கிடைக்குதுன்றதுக்காக கேட்சிக்காம சாப்பிட்டா என்ன யூஸ்? Just because you eat 2 biryanis are you going to become healthy? No. It's going digestive system has to work fully, heart has to pump more blood. இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம அப்போல்லாம் நினைக்கல. இப்போ வந்து என்ன அளவுக்கு வேணும், வாட் அமௌண்ட் யூ ரிக்வயர், அந்த பேலன்ஸ் டயட்டு, அது கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றது, நிறைய தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் தான் பேசிக்காக ஐ திங்க் ரிக்வயர்மெண்ட் நவ். உங்கள் டயட்டை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி முடிவுகள் வழியாக அதை தேர்ந்தெடுத்தீங்க? நான் வந்து முதல்ல வந்து காலேஜிலலாம் படிக்கும் போது நிறையா மட்டன் சாப்பிட்ணும், மீட் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்போதான் இருக்கும் நினச்சேன். பட் அது ப்ரோட்டீன் தான், தட் இஸ் ரைட். பட் அந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடணுமான்னு தெரில. ஒரு பேலன்ஸாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வாட் கைண்ட் ஆஃப் எனர்ஜி யூ நீட்
டு பில்ட் மசில், ஒரு ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், கார்ப்ஸ் குறைச்சிக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டயட்டிஷியன்ஸ் ஹவ் ஆல்சோ கம் அலாங் வித் பீப்புள் வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்கின்ற அளவிற்கு வளர்ச்சி அடைந்து விட்டார்கள். ஸோ அந்த வளர்ச்சி அடைந்தவர்கள் சொல்லும்போது அவங்கள வந்து ட்ரெயினர்ஸ், ரெகுலர் ட்ரெயினர்ஸ், கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் ஹாக்கி பிளேயர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் இதெல்லாம் வரும்போது நம்ம வந்து வி ஆர் எக்ஸ்போஸ் டு ஆல் திஸ் திங்ஸ். அப்போ அதை பயன்படுத்திக்கிறோம். ஸோ அதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து டயட்டை வந்து ஓகே இது உங்களுக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தா ஒரு 250 கிராம்ஸ் தான் சிக்கன் சாப்பிட்றேன் மதியானம், 150 கிராம்ஸ் ரைஸ் சாப்பிட்றேன் இன்னைக்கு, அண்ட் வெஜ்ஜீஸ் வந்து 100 கிராம்ஸ் சாப்பிட்றேன். இது வந்து போதுமானதாக இருக்குது எனக்கு. ஓகே, நான் 1 மீல் டே நான் போக முடியும் என்னால். எனக்கு செகண்ட் மீலே தேவைப்படல. பிகாஸ் ஐ காட் இனஃப் எனர்ஜி டு ரன் த ஹோல் டே. தண்ணி குடிச்சு பிளாக் காஃபி சாப்பிட்றது இப்படி இருந்துட்டனாலே அண்ட் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தெரியுது. பட் எல்லாருக்கும் அப்படி முடியுமான்னு தெரியல. 7 o'clock வந்து ஒரு சூப் பட் சாப்பிட்டு அது ஒரு விதமான பழக்கம் தான். பழக்கம் தான், இட்ஸ் ஹேபிட். சி பாடி ஹவு மச் ஃபுட் இட் நீட்ஸ்னு தெரில. அந்த காலத்தில் வந்து காட்டுக்கு போனாங்க, சன்னியாசிகள்லாம் போனாங்க, காட்டில் கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எவ்ரிடே மீட் சாப்பிட்ருப்பாங்க? வாய்ப்பு இல்லைல்ல. ஏதோ இலை தலை என்ன கிடைத்ததோ சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழ்ந்துருக்காங்கல்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு 72 hours ஐ கேன் கோ ஹங்க்ரி வித்தவுட் ஃபுட், வித்தவுட் ஃபுட், வாட்டர் குடிச்சிட்டு இருக்கலாம். ஃபாஸ்டிங் சொல்கிறீங்கல்ல, ஒரு ஃபாஸ்டிங் 72 hours இருக்கலாம், ஒன்றுமே ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எல்லாருக்கும் அது முடியுமான்னு தெரியல. பிகாஸ் வித் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல. ஆமாம், உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டிவ் வேறு எதுவும் இருந்துச்சுன்னா தென் இதெல்லாம் அட்வைஸ் எடுத்துக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஜென்ரலாக ப்ராப்பர் ஹெல்த் அப்படி இருக்கும்போது 3 நாள் நீங்கள் வந்து உணவு இல்லாமல் இருக்க முடியும்னு என்னுடைய கருத்து. ஸோ இட் இஸ் ஆல்சோ கோயிங் டு ஹெல்ப் யூ இன் ஒன் வே. ஃபேட் ஆட்டோமேட்டிக்காக வந்து கன்வெர்ட்ஸ் எனர்ஜி. அது வந்து தன்னாலே வந்து உடலில் இருக்கிற அமைப்பில் எங்கெங்கே வந்து இருக்குதோ அதையே கேதர் பண்ணி அதை எனர்ஜி எடுத்துக்கும். ஸோ தட் இஸ் ஒன் வே ஆஃப் ரெடியூசிங் ஆல்சோ. இட் இஸ் சம்திங் லைக் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி தான். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வாட் டஸ் இட் டூ? ஏற்கனவே இருக்கிற அந்த கொழுப்பு சக்திகள் எல்லாம் எடுத்து அதை பயன்படுத்திக்கும். பிரெயின் உடனே சென்ஸ் மெசேஜ், there's no food, gather from wherever it is available, it gathers the fat. நீங்கள் உங்களுடைய டயட் கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கா கடந்த ஒரு 10-15 வருஷமாக? கன்சிஸ்டன்ட் தான். நான் வந்து எக்ஸஸாக வந்து சம்டைம்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாமல் சுற்றுப்பயணங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சாப்பாடு எங்கே என்ன கிடைக்குதோ சாப்பிட்ற லெவலில் போயிடுவோம். அப்போ யூ வில் நோட்டீஸ் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் லூசிங் சர்டன் அமௌண்ட் ஆஃப், ஒரு சாப்பிட்றதுக்காக சாப்பிட்றோமா, தேவைப்படுறது சாப்பிட்றோம் தெரியாது, இது கிடைக்கிற நேரத்தில் ஏதோ சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட்றது ஆல்சோ டெட்ரிமெண்டல் டு த ஹெல்த். புரியுது. ஸோ அந்த மாதிரி செல்வி நடக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சைக்கலாஜிக்கலி நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இப்போ ஒரு 3 கிலோ 4 கிலோ இந்த மாதிரி சுற்றுப்பயணத்தில் வந்துருச்சேன்னு சொன்ன உடனே கான்ஷியஸ்லி ஹிட் த ஜிம். ஓகே, அது உடனே நம்ம டயட்டை கண்ட்ரோல் குற்ற உணர்ச்சியில் உடனே வந்துடும். அதனால தான் கொஞ்சம் நீ தொப்பை வெளியே வர மாதிரி தெரிஞ்சாலே பயம் வந்துடும். சைக்கலாஜிக்கல் டார்ச்சர் அது. புரியுது. திடீர்னு ஒருத்தர் பார்ப்பார், என்னங்க வெயிட் போட்டிங்களோ அப்படின்னாலே எனக்கு நெக்ஸ்ட் டே அது பரவாயில்ல, ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் போட அதனால பயன் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி மைண்டு சொல்லும், உடனே ஒர்க் அவுட் பண்ணுறது டயட்டை பண்ணிடுவோம், குறைச்சே ஆகணுன்ற மாதிரி போயிடும். ஸோ தட் இஸ் ஆல்சோ குட். அந்த மென்டாலிட்டி எங்கேருந்து வந்ததா பார்க்குறீங்க உங்களுக்கு? ஏன் உங்களால் சரி வந்தது, சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் இல்லை, அது ஹெல்த் கான்ஷியஸாக வந்தனாலே அது ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து எக்ஸசைஸ் ஹஸ் பிகம் அ ஹேபிட் லைக் ட்ரிங்கிங் காஃபி. அதுக்கு அது ஒன்றும் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட்டு பண்ணுற ஒரு விஷயமே கிடையாது. இல்லை இல்லை, அது எக்ஸசைஸ் பண்ணுறது ரெகுலராக பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பல பேர் வந்து அது அந்த முடிவு எடுக்கிறாங்க இல்லையா, போகணுன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஜிம் போகணும்னு முடிவு எடுக்கிறாங்க, அது போகிறாங்க கொஞ்ச நாளைக்கு. சாரி டு இன்டரப்ட், ப்ளீஸ் ப்ளீஸ். 18லேருந்து வச்சுக்கோமே எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு 53 years. இந்த 53 yearsல எவ்வளோ நாள் நான் எக்ஸசைஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு 3 வருஷத்தை கழிச்சிக்கலாம் நீங்கள். அப்போ வாட் இஸ் த ஹேபிட் ஆஃப் எக்ஸசைஸ்ன்னு பார்த்தா ஓகே. So 50 years of muscle memory is there with me. So I just have to hit the gym to build muscles. So அந்த விதத்தில் body is tuned to that. Not everybody will have that. முதல் ஒரு 10-15 நாள் போவாங்க பயங்கர ஆர்வத்தோட, போயிட்டு கண்ணாடி எல்லாம் பார்த்துப்பாங்க இந்த 10 நாளுடைய எஃபெக்ட் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு நாள் ஒரு பிரேக் ஒன்று வரும், அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் போக முடியாது. 2-3 நாள் புஷ் யோர் செல்ஃப். இதெல்லாம் வந்து ஒரு இதுதான். நம்ம வந்து 2-3 நாள் அந்த உடல் வந்து கொஞ்சம் ஓய்வு கேட்கும். இல்லை இன்றைக்கி வேண்டாமேன்னு சொல்லும்போது அப்படியான்னு நம்ம விட்டுட்டோம்னா மறுநாளும் வேண்டான்னு சொல்லும். கரெக்ட். அது வந்து நம்மளுடைய பிரெயின் வில் ஃபங்க்ஷன் தட் வே. அண்ட் வென் யூ நீட் ரெஸ்ட், டேக் ரெஸ்ட். அவ்வளோதான். இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காகவே வெயிட் போடாத ஒரு தன்மை இருக்குது எங்கள் உடலில். ரஜினி சார் மாதிரி. சத்தியமாக இந்த ஆங்கிளில் யாருமே அவரோட கம்பேர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ரஜினி சார் நல்லா சாப்பிடுவாங்க, பட் he has never put on any big weight போட்ட மாதிரி பார்க்க முடியாதுல்ல. ரைட். ஸோ சார் உடல் வாகு ஒன்று. உங்கள் வாகு எப்படி? எனக்கு கொஞ்சம் விட்டிங்கன்னா 1 month விட்டோன்னா சாப்பிட்டு வெயிட் போட்டுருவேன். இமீடியட்லி வில் பி சீன். ஓகே ஓகே.
உங்களுக்கு சில இப்ப நீங்க பல பேர் எப்படி வாழுறாங்கன்றத நீங்க க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? வாட்ச் பண்ணும்போது, எந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் தவறுகள் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ஃபுல்லா அடி வயித்துலேருந்து ஒரு கடுப்பாகும். இதில என்ன பண்றாங்கன்னே ஒண்ணு புரியாம வந்து இதெல்லாம் அசால்ட்டா பண்றாங்கன்ற மாரி. ஒண்ணு வந்து அப்யூசிங் யுவர் ஹெல்த். அதாவது ம். உங்கள வந்து நீங்களே வந்து உங்க உடலை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியாம வந்து அத இது பண்றீங்க இல்லையா? அது வந்து தவறுன்னு நினைப்பேன் நான். அது எந்த விதத்தில தூக்கமின்மை, நடக்குது? ம். நீங்க வந்து படுக்கிற நேரம் 2 மணிக்கு படுக்கிறது, 3 மணிக்கு படுக்கிறது. அப்புறம் படுத்துட்டு வந்து நீங்க வந்து அதே வந்து நான் 1 மணி வரைக்கும் தூங்குறதும் தப்பு. 3 மணிக்கு படுத்து 6 மணிக்கு எந்திரிச்சு எக்சர்சைஸ் பண்ணுறதும் தப்பு. ஸோ பாடி நீட்ஸ் ரெஸ்ட். மென்டல் அண்ட் ஃபிசிக்கல். ஸோ நீங்க இந்த லேட் நைட் அவுல் அப்படின்னு சொல்றவங்களெல்லாம் அதெல்லாம் நீங்க அதெல்லாம் பண்ணணும். நம்ப அது மாட்டீங்க. வந்து லேட் நைட்டுன்னும் போது தூக்கம் போயிடுதுல்ல. ம். பேசிக்கலி ஒரு 7:00 டின்னர் சாப்பிட்டோம்னா 11:00 தூங்கிடணும். ம். 4 ஹவர்ஸ் நீட்ஸ் எனஃப் டு டைஜஸ்டிவ் சிஸ்டம் டு ஒர்க் ஃபங்க்ஷன். அப்புறம் முழு வயித்துல இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ம். போய் சாப்பிடுவாங்க, தண்ணி அடிப்பாங்க, சாப்பிடுவாங்க, அப்படியே மல்லாங்க படுத்து தூங்கிடுவாங்க. தே டோன்ட் ஈவன் வெயிட். கரெக்ட். ஸோ தீஸ் ஆர் ஆல் பேட் ஹேபிட்ஸ். ம். அதனால தான் வந்து வெள்ளைக்காரன்லாம் வந்து சப்பர் டைம் வேறு, டின்னர் டைம் வேறு. ரைட். 6 மணி டின்னர் வந்து 7 மணிக்குள்ள டின்னர். ம். சப்பர் இஸ் ஆஃப்டர் 3 ஹவர்ஸ். ம். when some guests come after dinner, they would have finished the dinner. 2 ட்ரிங்கை சாப்பிட்டு அவங்க அந்த அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷயம் மாதிரி ஃபாலிசில் பண்ணி அவங்க தூக்கிடுறாங்க. ம். ஸோ இங்கே வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கவுந்தடிச்சு படுத்துறாங்க. ஸோ போத் ஆர் பேட். நிறையா சாப்பிட்றதும் கஷ்டம், தண்ணி அடிக்கிறதும் கஷ்டம். இதை நீங்கள் வந்து அப்யூஸ் பண்ணுறீங்க. அப்போ ஹார்ட் பீட் வில் இன்க்ரீஸ். ஆமாம். இன்டாக்சிகேஷன் இன்க்ரீசஸ் தி ஹார்ட் பீட். அப்போ நீங்கள் வந்து அதையும் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு உடம்பு இது டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேலை செய்யணும், மாவில் அரைக்கணும், எல்லா ஆர்கன்ஸும் ஒர்க் பண்ணணும். ஹார்டஸ்ட் ஓவர் ஒர்க். ஸோ ஒய்டிக்கு ஓவர் இதில் உங்கள் தூக்கத்தில் பண்ணக்கூடிய வேலைகள் வேறு செய்யணும். தூங்குற நேரத்தில் ம். தூங்காமல் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருதுல்ல. ம். ஸோ இட்ஸ் பிகமிங் டயரிங் யுவர் செல்ஃப். ம். ம். இப்போ இதெல்லாம் தான் எனக்கு இப்போ பிடிக்கும். நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு இயல்பாகவே ஜிம்முக்கு போகக்கூடிய டிசிப்ளின் இருக்குது இல்லையா? ஆமாம். நீங்கள் சின்ன வயசுலேருந்து எந்த பழக்கத்துலையும் ஈடுபடலை, அதனால் அது விட வேண்டிய கஷ்டத்துக்குள் நிர்பந்தத்துக்குள் நீங்கள் இல்லை இறங்க வேண்டிய இல்லை கண்டிப்பாக இது இல்லை. இல்லை. யாராவது பார்க்கும்போது அப்பா அவர் மாதிரிலாம் இருக்க முடியாதுப்பா அப்படின்ற ஒரு மனநிலையில் வந்துட்டாங்கன்னா, அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த பண்ணலைன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை நீங்கள் சொன்னது ஒன்று, இந்த காலகட்டத்தில் வந்து பியர் ப்ரெஷர் ஒன்று வருது. உண்மையில தான் ரைட். அது என்ன நடக்குன்னா, எங்கள் அப்பாவே சொல்லியிருக்கார். ஸோ இவன் ஃபாரின் டிக்டேட்டர்ஸ் யூஸ் டு கம். எங்கள் அப்பா வந்து கடைசியில் ரிட்டையர்ட் அஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், பிரசிடென்ட் இன்ஃபர்மேஷன் பியூரோ, பிஐபியில். அப்போ ஃபாரின் டெலிகேட்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்போ என்ன ராமநாதன் அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு ஜூஸ் ஏதாச்சும் வந்து ட்ரிங்க் கலரில் இருக்கிறத போய் ஊற்றி வச்சுருவாங்க. இது 3வதுன்னு வரான். அப்படியே இருக்கட்டும் போகலாம். அது இல்லாட்டி தப்பாக நினச்சிவாங்கன்னு என்ன பண்ணுவார், இப்படி எடுத்து வர சம்டைம் உண்மையிலே ஊற்றி கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பார். நைஸாக ஒரு செடியில் போய் ஊற்றிடுவார். பாவம் அந்த செடி. இந்த பாவந்த செடி அது இட்டாசி கேட்ட. அது மட்டும் இல்லை, மற்றவன் பார்த்தா நினைப்பான், அந்த பாய் நல்ல ட்ரிங்க் கொண்டு போய் கீழே ஊற்றிட்டாங்களா அப்படின்னு. கரெக்ட். ஸோ இதெல்லாம் எங்கள் அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த நாடகம்லாம் ஆட வேண்டிய கட்டாயம் நான் ஜாஸ்தி போனால் ரெட் பூல் கையில் வச்சுக்குவேன். அவ்வளோதான். அது ரெட் பூலும் ரொம்ப குடிக்க முடியாது, அதுவும் தப்பு. அது சுகரு. இட்ஸ் எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்கிறோம். தட் ஆல்சோ ஹவு மெனி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் வில் யூ ஹேவ். ஸோ அளவுக்கு முன்னால் அமிர்தம் விஷயம் தான். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஹவ் யூ மூவ் வித் யுவர் கிரவுட். உங்களுடைய அப்போ இப்படி கேட்கலாம், நீங்கள் பண்ணதுலேயே பிக்கெஸ்ட் வைஸ் என்ன உங்களுக்கு அப்போ தட் யூ ஹேட் டு கிவ் அப்? இல்லை, கிவ் அப் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக நான் எதுவுமே டெவலப் பண்ணிக்கலண்ணா. ஓகே. ஐ டோன்ட் திங்க் ஐ டெவலப்ட் எனிதிங் லைக் தட். நான் வந்து சொல்ல வேண்டியது அப்படின்னா பிகாஸ் வயசுன்னு சொல்ல மாட்டேன். கர்ணனை போல் இருப்பது வந்து தவறுன்னு நான் உணர்ந்துட்டேன் ஒரு கட்டத்தில். எனக்கு புரிய வைங்க, அதை எப்படி சொல்கிறீங்க? அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு பிறகு இல்லாமல் சேமிப்புன்றது மிக மிக அவசியம். நீங்கள் வந்து கொடுக்கணுன்ற மனசு இருக்கனால கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அதுவும் தவறுன்னு நினைப்பேன். வெதர் பாத்திரத்தில் இருந்தால் தான் அகப்பில் வருன்ற மாதிரி யூ ஷுட் நோ ஹவு மச் டு டூ எனிதிங். எங்கள் அப்பா ஒரு பழமொழி எல்லாம் முடிச்சிட்டார். இப்போ நினச்சி பார்த்தாடா, அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷயன்றதுல எல்லாத்தையும் ஒரு அளவு இருக்கணும்னு சொன்னது தான். ஸோ எனக்கு அப்படி பார்த்தா ஈகை குணம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் எனக்கு. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாலே ரொம்ப மனசு பாதிச்சிடும். இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து உனக்கு ஹெல்ப் கேட்டாங்க. நான் சொன்னேன், கர்ணன் கவச குண்டலத்தை இழந்திருக்கும் போது வந்து கேட்டு விட்டு என்று வருத்தப்படுகிறேன்னு. உடனே அவருக்கு அதோட விட்டுற மாட்டேன். நான் என்ன பண்ணலாம், இவர் கேட்டிருக்காரு, வேற யார்ட்டையும் சொல்லி ஹெல்ப் பண்ண வைக்கலாமா, இப்படியே மைண்ட் ஓடும். அது வந்து இட்ஸ் நாட் ரைட்டுன்னு நான் நினைக்கிறேன். முடியலன்னா முடியல, சாரி தப்பா அப்படின்னு சொல்லணும். ரொம்ப அதில் இன்வால்வ் ஆகிட்டோம்னா அந்த ப்ரெஷரை எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே ப்ரெஷராக தெரியும். தட் ஆல்சோ வில் எஃபெக்ட் யுவர் ஹெல்த். உண்மை. நீங்கள் இந்த உடலுக்காக செய்யக்கூடிய வேலைகள் எந்த அளவுக்கு உங்களை மனசளவில் திடப்படுத்தியிருக்கிறதாக பார்க்குறீங்க நீங்கள்?
ரொம்ப ஏன்னா இது ரெண்டுமே தனித்தனியா பார்க்க ஆமா. முடியாது இல்லையா? இல்லை, எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் வில் பர்சன் சொல்லலாம் என்ன. ம். எதையுமே ம். அது வந்து தவறும் இருக்கலாம். நான் எப்படின்னா ரொம்ப ரொம்ப டிராஸ்டிக்காக என்னால் முடிவு எடுக்க முடியும். ஓகே. நாளைக்கு இந்த நபர் வந்து இவ்வளோ தூரம் நம்மளை வந்து இது பண்ணிகிட்டே இருக்காரு, இவர்கிட்ட நாளையிலேருந்து பேசவே கூடாதுன்னு முடிவு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் இட். ஒரு வார்த்தை பேச மாட்டேன். ம். அந்த நிலைமைக்கு நான் தள்ளியிருக்காங்கன்றது தெரிஞ்ச பிறகு ஒன்ஸ் ஐ சே நோ, இட்ஸ் அ நோ. ம். அந்த பிங்க் படம் மாதிரி தான். அதுக்கு கேர்ள் சேஸ் நோ இட்ஸ் நோ அப்படின்னு. அந்த மாதிரி ம். அந்த மாதிரி ஒரு ஒரு அதுக்கப்புறமா அந்த முடிவுல ஒரு குழப்பம் கிடையாது. மறுபடியும் ஒரு இல்லை, இலகிய அது மனசுல அது இறக்க பின்வாங்குதல் வரவே வராது, கிடையாது. அது வரவே வராது. ம். அதுக்கப்புறம் பல பேர் வந்து சொல்லி கொஞ்சமாச்சும் நீங்கள் ஹலோ சொல்லுங்கன்னு சொன்னால் கூட எங்கள் வீட்டில் கூட ஒரு நட்பு இருந்தது, கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால நட்பு. ம். பட் எனக்கு வந்து வருத்தம் உண்டு. அவர் மறைஞ்சிட்டார், அவர் அமெரிக்காவில். இறுதி வரைக்கும் அவரை சந்திக்கலையே பேசலையேன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. பட் அவர் செஞ்ச செயல் என்னால் மறக்க முடியல. புரியுது. ஐ said நோ, யூ ஷுட் நாட் have done this to me அப்படின்னு நினச்சா அதோட நினச்சிட்டேன். ஸோ ஐ திங்க் அது யாராக இருந்தாலும் ஐ டோன்ட் மைண்ட். எனக்கு வந்து ஒரு பில்லியனராக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாத இருக்கலாம். ஆனால் அன்பு பாசம் இது கட்டுப்பட்டு நான் இருந்த பிறகு இந்த முடிவு அது இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே ஒரு முடிவு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இப்போ இன்னும் சரத் நாளையிலேருந்து வந்து இந்த ப்ரோட்டீன் நிறையா சாப்பிடாத, லைட்டாக வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடணும். ஒரு வருஷம் நான் வெஜிடேரியன் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஏக்கம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது வராது எனக்கு. ஐயோ நீ மீட் சாப்பிடலையே, இருந்துச்சு ஃபிஷ் சாப்பிடலையே நினைக்கவே மாட்டேன் நான். அந்த முடிவு எடுத்துட்டேன்னா யாராலையும் மாற்ற முடியாது. வீட்டில் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொன்னால் மாற்ற முடியும். அது உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு அது குவாலிட்டியாக தான் குவாலிட்டி, பார்க்குறீங்க அது ஒரு இல்லையா? குவாலிட்டியாக தான் நினைக்கிறேன். இட்ஸ் வெரி ரேர். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஏன்னா பெரும்பாலானவங்களுக்கு ஒரு டெம்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதை தவிர்ப்பது, அதை தாண்டி இருப்பதுன்றது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு. கடினமான இல்லையா? ஒன்று தான். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங் வில் பர்சனை தான் சொன்னேன். லாட் ஆஃப் பீப்புள் வண்டர். அது 1000 ப்ரெஷர் இருந்தாலும் ஐ வில் பி ஜஸ்ட் ஸ்மைலிங் அண்ட் கோயிங் இன் டு லைஃப். தட்ஸ் ஆல்சோ மை வில் பவர் தான். ம். there has got to be a solution for everything. சொல்யூஷன்லாம் வாழ்க்கை இருக்காது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, ப்ராப்ளம் வருது தண்ணி அடித்து படுத்துச்சா மறுநாள் சொல்யூஷன் வராது. ஆமா. மறுபடியும் திருப்பி எந்திரிச்ச பிறகு அதே ப்ராப்ளம் தான் அங்கேயே தான் நிற்கும். உண்மை. ஸோ ஹவ் யூ ஹேண்டில் யுவர் செல்ஃப், ஹவ் யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும் உலகத்தில். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி பிரேக் பண்ணுறது, அந்த சிந்தனையில் தான் நான் இருப்பேன் ஒழிய நான் வந்து ரொம்பவும் வந்து எதையும் போட்டு ரொம்ப ரிலேட் பண்ண முடியாத அளவுக்கு பெர்ஃபெக்டாக தெரியுறீங்களே. இல்லை. அது என்னன்னா அது பர்ஃபெக்டாக தெரியுதுன்னா எனக்கு அது அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் லாட் ஆஃப் பீப்புள் தட். நான் வந்து சொந்த சிஸ்டர்டே செல்ஸையும் 2 மாதம் பேசாமல் இருப்பேன். ஓகே. ஒரு சின்ன இது வந்து இது நோ இட்ஸ் நாட் ரைட் அப்படின்னு நினச்சிட்டேன்னா அப்புறம் நானே ஃபீல் பண்ணேன், சேச்சே இவ்வளோ ரஃபாக இருக்கு தேவையில்லைன்னு நினைப்பேன். ஸோ இந்த மாதிரி பட் வென் இட் இஸ் நோ ஃபார் லைஃப்னு முடிவு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ரைட். அதில் மாற்றிக்க மாட்டேன். ஓகே. அது என்னதான் அதில் மாற்றிக்க மாட்டேன். கடைசியாக எதுக்கு அது மாதிரி ஒரு நோ? அதான் சொன்ன ஒரு நண்பர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அது அந்த உறவு சார்ந்து சொல்கிறீங்க? உறவு சார்ந்து. ஓகே ஓகே ஓகே. உறவு சார்ந்தது தான், மற்றபடிலாம் வெரி. ஸோ உங்களுக்கு டெம்டேஷன் டுவர்ட்ஸ் திஸ் திங் தட் இஸ் அன்ஹெல்தி ஃபார் மீன் எதுவுமே கிடையாது? டெம்டேஷனே கிடையாது. ஏன்னா எனக்கு அதில் ஆச்சரியம் என்னன்னா, ஸ்வீட் சாப்பிட வந்து இப்போ வந்து ஒரு 6 மாதமாக என்ன பண்ண நினச்சேன்னா அந்த ஸ்வீட்டே சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன். இந்த கேரட் அல்வானா ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவேன். ஓகே. அதையும் சாப்பிடுவேன். ஏன் ஆசைப்பட்டு சாப்பிட்ற நீ அப்படின்னு எனக்கு முடிவு எடுத்துட்டேன்னா அது சாப்பிட மாட்டேன். பல தடவை இப்போ ரீசெண்டாக வந்து என்ன சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. பெஸ்ட் கேரட் அல்வா கொடுத்தாலும் பிரச்சனை. ஆமாம், கேரட் அல்வா அப்படி கொண்டு போனாலே முடஞ்சிரும், கொண்டாங்க அப்படின்ட்டுவேன். அந்த மாதிரி இருந்து நானே அதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டேன். ஸோ வேண்டாம், எதுக்கு ஸ்வீட்டே வேண்டாம்னு நினைப்பேன். நவ் ஐ எம் வெரி கேர்ஃபுல் வித் மை டயட் எல்லாமே. ஏன்னா பீப்புள் மே சே சரத் வந்து உங்கள் வயசே ஆகாதான்னு கேட்கலாம். பட் யூ ஷுட் நோ. இல்லை அப்படிலாம் கிடையாது. யூ ஷுட் நோ there is a destiny and determination of the supernatural being, omnipotent and omnipresent. எங்கேயோ ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த முடிவு என்னைக்கு நமக்கே தெரியாது இல்லையா. ஸோ அதனால் we have to be carefulன்றதுக்கு வந்து நான் வந்து அதான் மீண்டும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரம். ஸோ அது நல்லா இருந்தால் ஓரளவுக்கு we don't know what is going to happen tomorrow. பட் ஆனால் நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கிறத நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது நினைப்பேன். ரைட் ரைட். இப்போது நம்ம டெம்டேஷன் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதில் பியர் ப்ரெஷர்ன்ற ஒன்று பேசணும் நம்ம. பட் இந்த சிஸ்டமே ஓரளவுக்கு உங்களை டெம்ப்ட் பண்ணுறதுக்கு தான் இயங்கிக்கிட்டே இருக்குது இல்லையா ஒரு விதத்தில். நீங்கள் பார்க்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு விதமான கல்ச்சராக இருக்கட்டும், ஜென்ரலாக ஒரு பொழுதுபோக்குக்காக என்னென்னலாம் இங்கே சொல்லப்படுது, எதெல்லாம்
பண்ணப்படுது அப்படின்னு பார்ப்பதாகட்டும், எல்லா விதத்துலையுமே சொல்கிறேன் நான். ம். இப்போ நீங்கள் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கேரட் அல்வா எக்ஸாம்பிளே வச்சுப்போம். நீங்கள் ஒரு கேரட் அல்வா வேணான்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக அடுத்த நாளே டக்குன்னு அன்றைக்கி தான் பார்த்தான்னா திடீர்னு கேரட் அல்வா அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று தெரியும், ஒரு ஸ்வீட் கடை நம்ம கண்ணு முன்னாடி தெரியும், ஒருத்தர் வந்துட்டு பெஸ்ட் கேரட் அல்வான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு அன்றைக்கி தான் நடக்கும். நீங்கள் வில் பவர் வழியாக ஒரு முடிவை எடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி அந்த அந்த ஜோனில் இருக்கீங்க. பட் இல்ல, அது very யூ rare. அண்டர்ஸ்டாண்ட் அதர் பீப்புள்ஸ் மென்டாலிட்டி. அவங்களுக்கான இப்போ அவங்கள பல பேர் உங்ககிட்ட வந்து அறிவுரைகள் கேட்பாங்கல்ல. இல்லை சார் என்னால் இது பண்ண முடியல, எனக்கு சொல்லுங்க அப்படின்னா. அதுக்கு வந்து சொல்லித் தரது ஒன்றுமே கிடையாது இல்லை. இட் இஸ் செல்ஃப் டிசிப்ளின் தான். அவ்வளோதான். அவ்வளோ. இதுக்கு அதுக்கு மேலே இது வந்து நம்மளால இது என்ன சொல்றது, There is ட்ரிக்ஸ் டிப்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு டிப்ஸே கிடையாது இல்லை. ஏன்னா இது நீங்களாக முடிவு எடுக்க வேண்டிய ஒன்று தான். இப்போ ஒரு மனிதன் வந்து பொய் சொல்லிட்டே இருக்கான்னு சொன்னால் பொய் சொல்லாதீங்க நம்ம சொல்லலாம். ஆனால் கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டிஸ் வித் ஹிம் தான். எனிதிங் வாழ்க்கையில் வந்து எதுக்குமே வந்து முடிவுகள் வந்து நீங்கள் தான் எடுக்கணும். பல பேருடைய அறிவுரைகள் ஏற்றுக்கொள்ளலாம், மனதில் வச்சுக்கணும். ஆனால் முடிவெடுக்க நம்ம தான் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப்னு நினச்சிக்கணும். அதுக்காக செல்ஃபிஷ் வேறு, பீயிங் செல்ஃபாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மனது என்ன சொல்கிறது, அந்த ஆள் மனதை கேட்டுட்டு நீ செயல்படலாம். அதே வந்து ட்ரை டு அனலைஸ். அப்போ தான் நீங்கள் வந்து பிறரை கேட்க வேண்டிய நிலைமை இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்க கிரகிச்சுக்கிட்டு தென் டேக் யுவர் டிசிஷன். புரியுது. இப்போ பார்க்குற சில பேர் ஒன்று உங்களுடைய வில் பவர் அசைக்க முடியாததாக இருக்குது. ரெண்டாவது தே மே ஆல்சோ திங்க் உங்களுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்கீங்க, அடிப்படை வசதி இருக்குது, சினிமா அப்படின்ற ஒரு இடம் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு, அதனால் உங்களால் நேரம் செலவழித்து உங்கள் உடலை நல்லா பார்த்துக்க முடியுது. பெரும்பாலானவர்கள் வாழ்க்கை இங்கே வேலை கீழேன்னு சுற்றுறதுனால, ஒரு அடிப்படை சம்பளத்துக்காக வேலை செய்கிறதுனால அதுலேயே போயிடுது. இதுக்கு மேலே உடல்னு நாங்கள் எங்கே தனியாக ஃபோக்கஸ் பண்ணுவது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த மாதிரி ஒரு வாதம் வச்சா நீங்கள் அதுக்கு என்னன்னு பதில் சொல்லுவீங்க? இது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, தட் இஸ் நாட் அ ரீசன் தான் சொல்லுவேன். நீங்கள் சொன்ன துணி அழுக்காக இருந்தால் கூட நல்லா வந்து துவைச்சு அது சுத்தமாக போட்டுட்டு போங்கன்னு தான் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க, உங்களோட ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கலாம். நீங்கள் வந்து அக்கறைக்கு இக்கறை பச்சை தான். நீங்கள் சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு தான் அந்த இதுக்குள்ள கேள்விக்குள்ள நான் பதில் போகிறேன். ஓகே. நீங்கள் உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு நல்லா இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, சினிமாவில் நடிக்கிறாங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி என்னன்னு தெரியாதுல்ல. வாட் வி கோ த்ரூ. சர்வசுந்தரம் மாதிரி தான். வீட்டில் அம்மா இறந்து கொண்டு இருக்கும்போது நடிக்கின்ற காட்சி ஒரு ஹாஸ்ய காட்சி. அதுதான் வந்து இந்த செல்லாயில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனையே. அவங்க வந்து பிறருக்காக வாழ்கிறார்களா தனக்காக வாழ்கிறார்கள்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டு சூழ்நிலைக்கு போயிட்டாங்க. சூழ்நிலை கைதிகள். இன்றைக்கி நான் வந்து ஒரு காரில் போட்டு என்னங்க அப்படின்னு ஆட்டோவில் வந்து இறங்குறீங்க அப்படின்னு தான் முதல் கேள்வி கேட்பான். இல்லைங்க வண்டி எங்கே பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஒரு ஆட்டோ வச்சுட்டு அந்த சகோதரத்தை பேசிக்கிட்டே வந்தேங்க. ஓ அப்படியா? ஸோ இமீடியட்லி லுக்ட் இன்டு வேறு மாதிரி பார்க்குற பார்வைகளுக்கும் நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய சூழலுக்கு வந்து தள்ளப்படுறோம். ஸோ அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்கும் காரணம் சொல்லக்கூடாது. நீங்கள் 10 நிமிஷம் கூட வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணலாமே. உங்கள் மனசை வந்து திடப்படுத்திக்கிட்டிங்கன்னா, வந்துட்டு டயர்டாக வந்துட்டிங்கன்னா டெஃபினெட்லி யூ ஷுட் நாட் ஸ்ட்ரெஸ். நீங்கள் உடனே நல்லா குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கணும், குழந்தை குட்டி கூட பேசிட்டு உட்காருது ஒன்று. ரெண்டாவது மார்னிங் அட்லீஸ்ட் ஒரு உடற்பயிற்சி 15 நிமிஷம் செய்ய முடியாதா, அரை மணி நேரம் செய்ய முடியாதா, அப்படின்னு தலை போகிற காரியம் வந்துட போகுது அப்படின்னு எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன ப்ரெஷராக இருந்தாலும். நான் உங்களை ட்ரெயினர் மாதிரி கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் ஒரு 15-20 நிமிஷம் தான் என்னால் காலையில் செலவழிக்க முடியும்னா அந்த இடத்துல அடிப்படையாக இதை நீங்கள் செய்வது ஸ்ட்ரெச் பண்ணிடணும். உடம்பு வந்து நல்லா குனிஞ்சு எந்திரிச்சு கையை வந்து சுற்றுறது, அப்புறம் இடுப்பை சுற்றுறது, கீழே குனிஞ்சு தொட்டு பார்க்குறது, ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணிவிட்டு உங்களால் வந்து அட்லீஸ்ட் ஸ்பாட் ஜம்பிங் பண்ணலாம், ஒரே இடத்துல ஓடலாம். அப்புறம் நான் ஒரு புதுசாக பல பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன். நீங்கள் வேலைக்கு கிளம்புறீங்க, உங்கள் பேக்கை வந்து எடுத்துகிட்டு போகணும், பேக்கில் நிறைய பொருள் போடணுமா, இந்த பேக்கை கொண்டு போய்ட்டு முதல்ல வைக்கணும். அந்த பேக் பக்கத்தில் இருக்கிற திங்ஸ் தூக்கி பேக்கில் போட்டு ஒன்றா பேக்கை கொண்டு போயிருக்கலாம். அது ஒரு ஆக்டிவிட்டி. ஆனால் நான் ஒரு ஆக்டிவிட்டியை 15ஆக பிரிச்சுக்க சொல்கிறேன். பேனாவை போய் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும், நோட் புக் எடுத்து வைக்கணும், லேப்டாப் இருக்கா திருப்பி போயிட்டு வரணும், அதே இடத்துல இருக்கும். இது 4 தடவை நடந்தீங்கனாலே இல்லை பிளட் சர்க்குலேஷன் சொல்லுவேன். ஒரேடியாக அப்படி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு டப்புட்டு கிளம்புறது பதிலாக அந்த ஆக்டிவிட்டியை ஸ்ப்ளிட் பண்ணிங்கனாலே, இப்போ போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம், அப்புறம் வந்து ஷூவை போடுவோம், அப்புறம் செருப்பு போடுவோம். இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை பிரிச்சுக்கிட்டாலே ஒரு 15 நிமிஷம் அதிலே வந்து யுவர் பாடி கெட் சம் கைண்ட் ஆஃப் மூமெண்ட். தட் சர்க்குலேஷன் பி பெட்டர். சர்க்குலேஷனுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, இதெல்லாம் சிம்பிள் திங்ஸ் தட் எவரிபடி கேன் ஃபாலோ. ஒரு 10 தடவை ஏறி இறங்கலாம். மாடியில் வேணும்னு போய் துணியை காயப்போட்டு எடுத்துகிட்டு வரணும். ஒரு ஷர்ட்டையும் பேண்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம், ஆனால் ஷர்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். அதை அயன் பண்ணி திருப்பி மேலே போய் பேண்ட் எடுத்துகிட்டு வரலாம். புரியுது. இதான் சிம்பிள். திஸ் ஒன்லி an ஆக்டிவிட்டி. கீப் யோர் செல்ஃப் ஆக்டிவ் வித் சம்திங். ஒரே இடத்துல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடாது.
ஃபோனை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ம். உங்களோட இருக்கிறதுலே நீங்க இப்போதைக்கு இன்றைய வாழ்க்கையில நீங்க செய்யற மிக முக்கியமான, ஆரோக்கியமான விஷயமா நீங்க எத பார்க்குறீங்க? உடற்பயிற்சி தான். ம். ம். அண்ட் மனசை வந்து ஐ திங்க் ஐ கீப் இட் ஆக்கியபைட். ஏதாச்சும் ஒன்று செய்திகள் அது இது ரிசர்ச் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் பண்ணிட்டு யூ பிலீவ் திஸ் லைக் ஒரு ஒரு ஹெல்தி பாடின்னா ஷார்ப் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அது கூட லிங்க் ஆகுனதாகத்தான் நீங்க பார்க்குறீங்க. கண்டிப்பாக ம். ம். ஏபிள் டு திங்க் வெல், அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது ஹெல்த்தி பாடி ஹெல்த்தி மைண்ட் தான் சொல்லியிருக்கேன், பழமொழியாக தான் சொல்லுது. ம். அதில் ஐ திங்க் கிளாரிட்டி வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் ஜஸ்ட் பி டஃப் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. ம். எதையும் எதிர்கொள்கின்ற சக்தியை நீங்கள் வளர்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னதுல எனக்கும் ரொம்ப முக்கியமா ஒண்ணு பட்டது வந்து, நீங்க தூக்கம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஈவன் சில பேர் வந்து உடற்பயிற்சியிலலாம் பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க, ரொம்ப ட்ரிவனா வேலை செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாரும் கூட. பட் அதில பல பேர் வந்து இந்த தூக்கத்தையும், ஓரளவுக்கு ஒரு அடிப்படையான ஒரு சூரிய ஒளி உடம்பு மேல படுவதையும், இந்த மாரி ஒரு பேசிக்ஸ்ல நெறைய பேர் பெருசா ஃபோக்கஸ் பண்றது இல்லையோன்னே தோணுது. கண்டிப்பாக. இப்போ வந்து பேசிக்காக விட்டமின் டி டெஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்குது. காரணம் என்ன, சன்லைட்டே பார்க்காம சுற்றிட்டு இருப்பாங்க. மேபி ஒரு ஆஃபீஸுக்கு போனால் உள்ளே போய் உட்காந்தாங்கன்னா அங்கே 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் வந்துட்டு திருப்பி நைட்டு தான் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, அப்போ யூ ஷுட் மேக் எஃபர்ட். சூரிய நமஸ்காரம் அந்த காலத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் சூரியனை போய் ஒருத்தர் பார்த்து வரோன்னு சொல்லிட்டு போயிட்டா எங்கே இருந்தாலும் புரியுது. அது போய் பார்த்து வரது ஒரு எக்ஸசைஸ் தானே. நீங்க நீங்க என்ன பண்றீங்க? நீங்க டிவோஷனலா அந்த மாரி விஷயங்கள் பண்றீங்களா? இல்ல எப்படி? நான் ஐம் ஹைலி டிவோஷனல் கை பேசிக்கலி. ஐ பிலீவ் இன் காட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சூரியன் நமக்கு அது ஏன்னா என்னுடைய ஜிம்மே மாடியில் தான் இருக்குது. ஓகே. ஸோ சூரியனை பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருது. ஸோ ஓகே. ஐ திங்க் இப்போ பல பேர் வந்து இது ஆண்கள குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நினைக்கலாம். ஆனா அது அப்படி நம்ம அப்படி இல்ல. இல்லையா? ஆமாம் ஏன்னா கண்டிப்பாக. ஏன்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய குடும்பத்திலயும் பல குடும்பங்கள்லயும் நான் பார்க்கும்போது, பெண்கள் வந்து குழந்தை பெத்த பிறகு ஒரு வீட்டு வேலைகள்லாம் அதிகம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் தள்ளப்படும் பொழுதுல, அவங்க தன்னுடைய ஒரு மசில் ஸ்ட்ரெங்த்துக்குள்ள பெருசா ஃபோக்கஸ் பண்றது கிடையாது பல பேரு. இல்லையா? அவங்க அந்த அடிப்படை வேலைகள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் யூ கேன் டெல் தட் ஏதோ ஒரு விதத்துல அந்த ஸ்ட்ரெங்த் கீப்ஸ் டிராப்பிங் ஃபார் தெம். நீங்க அத எப்படி பார்க்குறீங்க நான் தனியா? வந்து இருவிதமாக பார்க்குறேன் அதை. ஓகே. ஸ்ட்ரென்த் ட்ராப்பிங் சொல்ல முடியாது. பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த காலத்துக்கு இந்த காலத்தில் நிறைய சேஞ்சஸ் வந்துடுச்சு. ம். இப்போ வீட்டை கூட்டி பெருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா. பெண்டிங் டவுன் பெருக்கிறீங்க, துடைக்கிறீங்க, அந்த வேலையை பார்க்குறீங்க, போய் வெளியே போய் பம்பில் தண்ணி அடிக்கிறீங்க, பக்கெட்டில் தண்ணி தூக்கிட்டு வரீங்க. இது எல்லாமே ஒரு எக்ஸசைஸாக நான் பார்த்துருக்கேன். ம். எங்கள் அம்மா வந்து தண்ணி அரைக்கிறான கிணத்துல, அம்மா விடுங்கம்மா நான் பண்ணுறேன். எதுக்கு பண்ணுறேன்னு சொல்லணும்னா, ஒன்று அம்மா கஷ்டப்படக்கூடாது, 2 ரெண்டாவது எனக்கு வந்து பைசப் மசில் இருக்கான்னு பார்ப்பேன், பம்ப் அடித்தா ட்ரைசப் மசில் இருக்கான்னு பண்ணுவேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து ஐ திங்க் விமன் ஆர் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங். ஓகே. ஃபிசிக்கலி டஃப்பாக இருக்கனால தான் அவங்க வந்து இந்த வேலையை அவங்க செய்ய முடியுது அவங்களால. ம். பட் ஆஸ் இட் கோஸ் அவங்களா வந்து கிவ் அப் பண்ணால் தான் அவங்க வந்து ஹெல்த் போக முடிய. நீங்கள் ஆக்டிவாக வச்சுருந்தீங்கன்னா, இப்போ என்ன ஆகி போச்சு, வசதி வாய்ப்பு வந்து பெருக்க மாட்டாங்க, அவங்க ம். துடைக்க மாட்டாங்க. ஆமா. இது ஒரு அதுக்கு வேலையாட்கள் வந்துடுறாங்கன்னு சொல்கிறத நம்மளே செஞ்சு பார்த்தா என்ன, வாரத்துக்கு ஒரு தடவை நம்மளே எல்லாம் கம்ப்ளீட்டாக வீடை பெருக்கி துடைப்பி இப்படி பண்ணுவோம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி உருவாக்கிக்கணும்னு நான் சொல்கிறேன். இல்லன்னா ஏன்னா ஒரு ஒரு மிடில் ஏஜ் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உரல் எடுத்து குத்துனாங்க. தட் இஸ் ஆல்சோ ஒரு ஆக்டிவிட்டி ம். இல்லையா? மாவு இப்படி ஆட்டணும்ல அந்த காலகட்டம். எல்லாமே இட்ஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் தானே. ம். இப்போ அதெல்லாம் இல்லாமல் சரி, உங்க இருக்கனால வீட்ல நீங்க பண்ண விட்டுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை எங்கள் நீங்க வீட்டில் அதுல ஏதாவது ஒரு இல்லை மசில் எங்கள் ட்ரெயின் மதர் வந்து அம்மியில் வந்து அரைச்ச மசாலா தானே பண்ணாங்க. நான் பார்த்துருக்கேனே மிக்சர் இருக்கும்போது கூட. ஓகே. ஸோ அது பிகாஸ் ஷி வாஸ் டு கிவிங் அந்த ஃப்ளேவர் நல்லா வரணுன்றதா பண்ணால் கூட பட் எனக்கு இதுல ஒரு சின்ன அதெல்லாம் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் விச் கனெக்ட் டு தி எனக்கு ஃபிசிக்கல். ஒரு சின்ன கவலை என்னன்னா, இது வந்து ஒருவேளை பெண்கள் வீட்டு வேலையை செய்வது ரொம்ப முக்கியம்ன்ற மாரி நம்ம பேசுற மாரி இல்லை பார்க்கப்படுமோ அப்படி இல்லை. அப்படின்னு. அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கனால டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த ஸ்ட்ரென்த்னு சொன்னேன். ம். போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி தே ஆர் ஆல்சோ டஃப். அப்படி பார்த்தா அதிகமான பணிபுரிவது வந்து பெண்கள் தானே. ரைட். கணவன் ஆமா, வந்து ஆமா. காலையில் எழுந்திரிச்சோன்னே அவங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க, சாப்பிட்டு ஒரு பாட்டு கிளம்பிடுவார். ம். சாயந்தரம் தானே வராரு. கரெக்ட். அது வரைக்கும் குழந்தை போனால் ஸ்கூலுக்கு போனாங்களா, படித்தாங்களா, படிக்கலையா, டியூஷன் போனாங்களா, போகலையா, விளையாட கூட்டு போனோமா, இதை கற்றுக்க சொன்னோமா, அதை பண்ணுமா, டான்ஸ் கிளாஸ் கொண்டு போனோமா, இல்லாட்டி வந்து அவன் ஃபுட்பால் விளையாட போனானா, இதெல்லாம் பார்க்குறது பெண்கள் தானே. ஆமா. வீட்டுக்கு வந்தால் இவர் வந்து என்ன அதனால தான் பண்ணுறது அந்த வீடுகள்ல அந்த ஆண்கள் ஜிம்முக்கு போக முடிஞ்சா கூட, இவங்களால அது யோசிச்சு கூட அது ஒரு பார்க்க கல்ச்சராக முடியாது. கூட இல்லல்ல. இப்போ வந்து இருபாலரும் வேலைக்கு சென்றால் தான் வந்து ஒரு குடும்பத்தை நடத்த முடியும்னு வந்துருச்சு. ம். ஸோ நவ் அவங்களுடைய பாரம் அதிகமாகிடுச்சு லேடிஸ்க்கு. அவங்க சமைச்சு வச்சுட்டு போன வேலைக்கு. ம். இல்லை இதுவும் வந்துருச்சுல சில பேருக்கு, மிடில் ம். கிளாஸ் பீப்புள் அதெல்லாம். ஸோ அவங்க தே கோ டு லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். ம். அண்ட் அவங்க வந்து எந்த ஒரு காலகட்டத்திலையும் உடற்பயிற்சின்றது கொஞ்சமாச்சும் அவங்க பண்ணுறது மிக மிக அவசியம் நான் நினைக்கிறேன். நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, உங்க அப்பா உங்களுக்கு சொன்ன மிகப்பெரிய அறிவுரை வந்து, "அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு" அப்படிங்கிற ம், ஒரு பழமொழி ம். கத்துக் குடுத்தாங்க.
இந்த மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு நீங்க உங்க பாணியில ஏதாவது ஒரு பழமொழி வச்சிருக்கீங்களா? இல்ல அந்த பழமொழி தான் அதே முக்கியமான தான் பழமொழி? அதேதான். சேம் திங் ஐ டெல் மை சன் ஆல்சோ. எங்கள் அப்பா சொல்லி கொடுத்து உனக்கு சொல்லித்தரேன், இப்படி தான் நான் சொல்லுவேன். ஐ டோன்ட் டெல் நாட் ஐ டோன்ட் டெல் ம். நீ என் படத்தில் குடிக்காத, என் படத்தில் சிகரெட் பிடிக்காது. அதே தான் சேம். ம். டோன்ட் டூ தட். ம். அண்ட் டுடேஸ் வேர்ல்டு வந்து லாட் ஆஃப் அதர் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். நீ அதை பார்த்துக்கோன்னு சொல்லுவேன். ஓ, ஜெனரலா ட்ரக்ஸ் மாதிரி சொல்றீங்களா? இல்லை, ஜென்ரலாக வாட் எவர் இஸ் எக்ஸ்போஷர் இஸ் அதிகம். ம். ஈவன் விஷுவலாகவே எக்ஸ்போஷர் அதிகம். இன்னைக்கு கேவலமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. ம். அதை போய் வெட்டுன்னு வெட்டி அதை வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறானே, இதெல்லாம் எந்த யுகத்தில் நம்ம இருக்கோன்னு தெரியல. ரைட். ஸோ ஐ திங்க் லாட் ஆஃப் திங்ஸ் யூ see யூ கேன் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட். இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் உடலை திடமாக வைத்திருக்க வேண்டும். ஆரோக்கியம் மிக மிக அவசியம் நினைப்பவன் நான். ம். உள்ளத்தையும் உடலையும் சிறப்பாக வைத்திருப்போம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கு போக மாட்டான். ம். ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் ஆரோக்கியம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலகட்டத்தில் நான் நினைக்கிறேன். சூப்பர். அந்த ஒரு அழகான இடத்துலயே நம்ம இந்த கான்வர்சேஷன் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ரொம்ப நன்றிகள் நன்றி இதை நன்றி பற்றி நன்றி. பேசுனதுக்கு. Thank you. எனக்குமே இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நியூவாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா நான் உட்காந்துட்டு உங்களை டூட் கேரக்டருக்குள்ளே நீங்கள் பண்ண குட்டி குட்டி எமோஷனுக்குள்ளெல்லாம் துருவிக்கிட்டு இருந்திருப்பேன். Okay. பட் ஐ தாட் இல்லை இதுவும் திஸ் மைட் ஆட் a lot of It value definitely அப்படின்னு add a lot தோணுச்சு. of value today's ம். world. I think it's very very important that you keep a good health. ம். அது இருந்தால் தான் இன்றைக்கும் வந்து என்னால் உழைக்க முடியுதுன்னு சொன்னால் 1000 பிரச்சனைகள் 1000 வெற்றி தோல்விகள் கண்டவன் நான். அதை வந்து என்னால் கொண்டு போக முடியுதுன்னா அந்த வெற்றி தோல்விகளை சந்தித்து இன்னும் ஏங்கி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னாலே அதுக்கு ஆரோக்கியம் வந்து மிக மிக அவசியம். மேபி கடைசியாக ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி உங்களை கேட்குறேன் ம். நான். ஒரு தவிர்க்கக்கூடாத ஒரு ஃபுட் ஐட்டம், தவிர்க்க வேண்டிய ஒரு ஃபுட் ஐட்டம்னா நீங்கள் என்னென்னு பார்ப்பீங்க? அப்படி எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். அப்படி எதுவுமே பார்க்கல நீங்கள்? எதுவுமே கிடையாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ வாண்ட் டு டூ. ஓகே. நீங்கள் கண்ட்ரோல் ஏன்னா பண்ணிக்கிறேன். எங்கேயோ நான் பார்த்தேன் நினைக்கிறேன் உங்கள் இன்டர்வியூவில். காலையில் எழுந்த உடனே நான் எப்பவுமே பீட்ரூட் ஜூஸ் ரெகுலராக குடிப்பேன் இல்லை அது அப்படின்லாம். அது எல்லாருமே பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறது கொண்டு வந்து அதுவும் நல்ல பழக்கம் தான். ஆ. ஆனால் நான் வந்து இந்த பிளாக் காஃபியில் வந்து நெய் ஊற்றி குடிக்கிறேன். ம். தட்ஸ் காட் புல்லட் காஃபி. ஓகே. தட்ஸ் எனர்ஜைஸ் யூஸ் யூ. அது வந்து ப்ரூவன். அது ஓகே. நீங்கள் பிளாக் காஃபியில் வெறும் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி கலக்கி குடிச்சிங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் காஃபி டேஸ்ட் நல்லா இருக்குமா? டேஸ்ட் நல்லா இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் டேஸ்ட் பட்ஸ் தான். உங்களுக்கு ஆனால் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் பாட்டு குடிச்சு பழகிட்டது. இப்படி யோசிச்சதான் நாங்கள்லாம் சில பேர் இன்னும் முன்னேறாமல் இருக்கோம்னு நினைக்கிறேன். டேஸ்ட்லாம் இல்லை, அது பேசிக்கலி இட்ஸ் குட்னு சொன்னால் சரி ட்ரை பண்ண வேண்டியது. ரைட், நோட்டட். தேங்க்யூ ஸோ மச் நன்றி சார். நன்றி ரொம்ப சுதீர் நன்றி ஃபார் பேசுனதுக்கு. கம்மிங் அண்ட் என்னுடைய வியூஸ் அபவுட் ஹெல்த்தை பற்றி கேட்டது ரொம்ப ரொம்ப எனி நன்றி. டைம் சார். எனிபடி உங்களை பார்க்குற எல்லாருக்குமே முதல் கேள்வி அதுதான் உள்ள வரும்னு நினைக்கிறேன். அந்த அந்த கேள்விக்கான ஒரு நீளமான ஒரு பதிலாக கொடுப்போமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு கான்வர்சேஷன். நன்றி நன்றி. தேங்க்யூ நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச்.